அதுக்கு அடுத்தபடியாக இந்த தவாஃப் செய்யற சமயத்துல நாம கவனிக்க வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் முதல் கட்டமாக நாம் அந்த கஅபத்துல்லாவை பார்த்து செய்யக்கூடிய அந்த தவாஃபுக்கு வந்து அரபியில தவாஃபுல் குதூம் அப்படின்னு சொல்லுவாங்க. தவாஃபுல் குதூம் அப்படின்னு சொன்னா முதல் வருகையினுடைய தவாஃப். ஃபர்ஸ்ட் முதல் கட்டமாக கஅபத்துல்லாவை பார்க்கறோமா இல்லையா, அப்படி பார்க்கிற சமயத்துல முதல் வருகையில செய்யக்கூடிய அந்த தவாஃபுக்கு பேர் வந்து தவாஃபுல் குதூம் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அந்த தவாஃபுல் குதூம் பண்ற சமயத்துல வந்து ததூஃபு பில் பைத்தி மினல் ஹஜரில் அஸ்வத் இலல் ஹஜரில் அஸ்வத் சபஅத அஷ்வாத். அதாவது ஹஜருல் அஸ்வத்ல ஆரம்பிச்சு ஹஜருல் அஸ்வத்லயே முடிகிற மாதிரி அந்த 7 தவாஃபுகளை நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். ஹஜருல் அஸ்வத்ல தான் ஆரம்பிக்கணும், முடிவு என்ன செய்யும் அந்த ஹஜருல் அஸ்வத்ல என்ன செய்யும் முடியும். அப்படி 7 தடவை நாம் என்ன செய்ய வேண்டும், ஹஜர் அந்த தவாஃப் செய்ய வேண்டும். அப்படி தவாஃப் செய்யற சமயத்துல போன வாரம் சொல்லப்பட்ட அமைப்புல வந்து முதல் 3 சுற்றுக்கள் இருக்கா இல்லையா, இத வந்து ரம்புல் செய்ய வேண்டும். ரம்புல்னு சொன்னா சாதாரணமான நடையாக இல்லாமல் கொஞ்சம் வேகமா அனுசரிது நடையும் ஓட்டமுமாக இருக்கக்கூடிய அமைப்புல முந்திய 3 சுற்றுக்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும். பிந்தி அந்த 4 சுற்றுக்கள் இருக்கா இல்லையா, அதை வந்து நார்மலான அமைப்புல நாம் என்ன செய்ய வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும். இது ஆண்களுக்கு மாத்திரம்தான். பெண்கள் 7 அந்த முறையிலும் சாதாரணமாகவே நடந்து அவங்க தவாஃப் செய்தால் போதுமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுக்கு பின்னாடி இந்த தவாஃப் செய்யற சமயத்துல வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசுறதுக்கு அனுமதி இருக்கு. ஒரு தேவை நிமித்தமாக பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. இப்ப தக்பீர் கட்டிட்டோம்னா பேசக்கூடாது. ஆனா இந்த தவாஃப்ல வந்து நாம வந்து தவாஃப் செய்து கொண்டிருக்கிற சமயத்துல ஏதாவது தேவை ஏற்படும் என்று சொன்னால் தேவைக்கு பேசிக் கொள்ளலாம். ஆனால் தேவையற்ற வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, வீண் வார்த்தைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்பதாக அது ஒரு முஸ்தகமான ஒரு காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது திக்ர்கள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அப்படிங்கிற வகையில உங்களுக்கு தெரிஞ்ச திக்ர்களை என்ன செய்யலாம். யாருக்காவது குர்ஆனுடைய வசனங்கள் மனப்பாடமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த குர்ஆன் வசனங்களை என்ன செய்யலாம், ஓதிக்கிட்டு நாம என்ன செய்யலாம், இது பண்ணலாம். துஆவும் என்ன செய்யலாம், பண்ணலாம் என்பதாக மார்க்கறிஞர்கள் என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்துல வந்து இந்த ஹஜருல் அஸ்வத்ல நாம வந்து தொட்டு முத்தமிடுறோமா இல்லையா, அந்த ஹஜருல் அஸ்வதினுடைய இன்னொரு மூலையில, இது ஒரு மூலையில இருக்கும்னு சொன்னால் இன்னொரு மூலையில ருக்குனுல் யமானி, அங்க போனீங்கன்னு சொன்னா அது ஹுசைன் உஸ்தாத் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அந்த இடம் தெரியுற மாதிரி என்ன செய்வாங்க, கிழிச்சு விட்டுருப்பாங்க. அந்த ருக்குனுல் யமானி இடத்துலயும் வந்து நாம என்ன செய்யணும், அதை தொட்டு அந்த நேரத்திலும் பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர், எப்படி அந்த ஹஜருல் அஸ்வத் தொடுற சமயத்துல பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் சொல்றோமோ இதே மாதிரி அந்த ருக்குனுல் யமானி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தை தொட்டு இது பண்ற சமயத்திலையும் பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், நாம சொல்லணும். இந்த ஹஜருல் அஸ்வதும் ருக்குனுல் யமானி இருக்கக்கூடிய பக்கத்து மூலதான். அந்த இடைப்பட்ட நேரத்துல நாம நடந்து வருவோமா இல்லையா, அப்படி நடந்து வரக்கூடிய அந்த நேரத்துல வந்து ஒரு சின்ன துவா, இது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச துவா தான், சின்ன குழந்தைகளுக்கு தெரிந்த ஒரு துவா தான். அதாவது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கீனா அஸாபன்னார். எங்களுடைய ரப்பே, எங்களுக்கு இந்த உலகத்திலும் நல்லதை வழங்கு, நாளைக்கு மறுமையிலும் நல்லதை வழங்கு, இந்த நரக நெருப்பில் வந்து எங்களை காப்பாற்று அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை வந்து மனசுல புரிஞ்சு என்ன செய்ய வேண்டும், அந்த ரப்பனா ஆத்தினாவை என்ன செய்ய வேண்டும், நாம ஓத வேண்டும். அப்புறம் வந்து இந்த 7 தவாஃபையும் முடிச்சிடறோமா இல்லையா, கஅபத்துல்லாவை வந்து 7 தடவை நம்ம தவாஃப் பண்ணிடுறோமா இல்லையா, தவாஃப் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி அதுக்கு பக்கத்துல சற்று தொலைவில், ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு 3 சப்பு வருஷ அளவுக்குள்ள அமைப்புல அங்க மக்காம் இப்ராஹிம் சொல்லி அந்த போட்டோவில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுப்புல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மக்காம் இப்ராஹிம் இடத்துல வந்து என்ன செய்ய வேண்டும், நாம என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அந்த இடத்துல வந்து மக்காம் இப்ராஹிம் சொன்னா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கஅபத்துல்லாவை கெட்டினாங்களா இல்லையா, அந்த கெட்டின சமயத்துல அந்த கெட்டக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்க தங்கி இருந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. அல்லது அந்த இடத்துல இருந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கஅபத்துல்லாவை கட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. அப்ப அந்த மக்காம் இப்ராஹிமுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அந்த இடத்துக்கு வந்த உடனே குர்ஆன்ல இருந்து ஒரு சின்ன வசனத்தை வந்து ஓதுமாறு, அதாவது கட்டாயம் கிடையாது, ஒரு முஸ்தகபான ஒரு காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சூரத்துல் பக்ராவுல 2வது அத்தியாயம் 125வது வசனத்துல அந்த வசனம் இருக்கிறது. வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் பார்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். வத்தஹிது, நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள், மின் மகாமி இப்ராஹீம், அந்த மகாமி இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தை முஸல்லா, உங்களுடைய தொழுகைக்குரிய இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.
அதாவது ஒரு முக்கியமான ஒரு புனிதமான ஒரு கண்ணியமிக்க நபி நின்று அந்த கௌபத்துல்லாவை கட்டியிருக்கிறாங்களா இல்லையா, அதனால அந்த இடத்தை வந்து அல்லாஹ் அணிஞ்சிருக்கிறான்னு சொன்னால் அவர்களை நினைவு கூறும் முகமாக அந்த இடத்தை முசல்லாவாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். முடிந்தால் இந்த வசனத்தை என்ன செய்யுங்க, அந்த மக்காம் இப்ராஹிமுக்கு பக்கத்துல போற சமயத்துல இந்த துஆவை நீங்க என்ன செய்யுங்க, ஓதிக்கங்க. அந்த துஆவும் அந்த உங்க தொகுப்புல என்ன செய்யுது இருக்குது. சும்மத்து சல்லி ரகாத்தைனி, அந்த இடத்துல போய் நாம் என்ன செய்ய வேண்டும், 2 ரகாத்தை என்ன செய்ய வேண்டும், தொழுக வேண்டும். ஹல்ஃபல் மக்காம், அதாவது அந்த மக்காம் இப்ராஹிம் இருக்கா இல்லையா, அதுக்கு அந்த பின்புறத்துல நாம வந்துடணும். அதனுடைய பின்புறத்துல வந்து அந்த காபத்துல்லாவை பார்த்து நாம் என்ன செய்வோம், தொழுவோம். அதனுடைய பின்புறத்துல வந்து நாம் என்ன செய்ய வேண்டும், 2 ரகாத்து தொழுக வேண்டும். அதாவது ஜன நெருக்கடி இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்துல தொழுறது. அப்படி இல்லாத பட்சத்துல வந்து இந்த மக்காம் இப்ராஹிம் இருக்கா இல்லையா, அதனுடைய பின்பகுதியில மஸ்ஜிதுல் ஹராம் வந்து ஒரு நீண்ட ஒரு தூரம் உள்ள மஸ்ஜிதுல் ஹராம் நீண்ட அளவுக்கு இருக்கும். எந்த இடத்துல வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், அந்த 2 ரகாத்தை நீங்க தொழுகலாம். அப்படி தொழுகிற சமயத்துல தக்ரவு ஃபி ரகாத்தில் ஊலா, முதல் ரகாத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்று சொல்லப்படக்கூடிய சூராவை என்ன செய்யணும், நம்ம ஓதணும். 2வது ரகாத்துல குல் ஹுவல்லாஹ் சூராவை என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும். இந்த 2 சூறாவிலையும் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை என்ன செய்யுங்க, நீங்க அந்த குர்ஆனை எடுத்து பார்த்து அதனுடைய தர்ஜுமாவை பார்த்து மொழியாக்கத்தை பார்த்து என்ன செய்யுங்க, தெரிஞ்சுக்கங்க. அதுல வந்து அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், அதாவது அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ்வை தான் நம்ம வணங்குவோம் அப்படிங்கிற வகையில அந்த விஷயம் குல்யாயில் காஃபிர் என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கிறது. குல்ஹு அல்லாஹ்வுல வந்து அல்லாஹ்னா எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற அந்த விஷயம் என்ன செய்து எளிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த காபத்துல்லாஹ் உருவாக்கப்பட்டதே இந்த ஏகத்துவத்தை உலகம் முழுக்க பரப்புவதற்காக தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த 2 ரகாத்துலயும் முதல் ரகாத்துல குல்யாயில் காஃபிர் ஓதிக்கங்க, 2வது ரகாத்துல என்ன செய்யுங்க, குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார். அதுக்கு பின்னாடி அந்த தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னாடி நாம என்ன செய்யலாம், திரும்ப ஒருக்கா அந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்துல போய் அந்த ஹஜர் அஸ்வதை என்ன செய்ய வேண்டும், ஒரு தடவை நாம என்ன செய்ய வேண்டும், தொட்டு அந்த நேரத்துல பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், சொல்லிக்கலாம். முடிந்தால் ஜன நெருக்கடி இல்லை என்று சொன்னால் பக்கத்துல போறது, இல்லை என்று சொன்னால் சைக்கிள் செய்து என்ன செய்யறது, செய்து கொள்வது.